சார் இப்போ சீமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரும் ஒரு மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு பாதையை நிர்ணயித்து பயணித்து வந்தாரு. இந்த தேர்தல்ல மிக எழுச்சி அதிகமாக இருந்தது. இந்த தேர்தல் அவருக்கு கொடுக்க போகும் அந்த ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது சார்? களம் என்ன சொல்லுது? சீமான் அவர்களை விட பெரிய அளவுக்கு மக்கள் நலன் அரசியலை முன்னிலைப்படுத்தி சுற்றுச்சூழலியலை முன்னிலைப்படுத்தி ஆட்சியாளர்கள் மாற்றம் மட்டும் இல்ல, ஒரு அடிப்படையான அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுல பெரிய முனைப்போட இருக்கிறாரு. தகுந்த சப்போர்ட் கிடைச்சதுன்னா அது நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு, தமிழகத்துக்கு நல்லது. சார், காரைக்குடியில பாசிபிலிட்டி எப்படி இருக்கு சார் சீமானுக்கு? இப்ப அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுகவும் அமமுகவும் ஒண்ணு சேரும் போதும் அவங்க பலம் பெறாங்க. காங்கிரஸினுடைய ஓட்டை பூரா என்ன பண்றாங்க, அங்கிருந்து எடுத்து தாவேக்காக்கு கொடுத்துறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. ஏற்கனவே சீமான் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அந்த தொகுதியில் இருக்குங்கிறத பல தடவை நானே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு என்ன நடந்தா என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பூரா அவங்க தயாராகணும். அப்ப 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கக்கூடாது. அது எந்த அரசியல்வாதிக்கும் அழகல்ல. வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் இரண்டாவது வந்த வேட்பாளர்களுக்கும் இந்த முறை அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுடைய வருகை, சீமான் அவர்களும் எவ்வளவு எடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அவருடைய வாக்கு வங்கியிலிருந்து ஏதாவது சேதாரம் ஆகுதா, இல்ல சீமான் அவர்கள் ஏதாவது கூடுதலா எடுக்கிறாரா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கு பின்னாடி யாரு இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு பிரதானமா வாக்கு விழுந்துச்சுன்னா அந்த வாக்காளர்கள்லாம் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டாங்கிறதுல தான் அந்த பதில் இருக்கு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், தேர்தல் முடிந்த பிறகு இப்போ தேர்தல் அதாவது ரிசல்ட் வரும்போது என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரியான பல குழப்பங்கள். அதாவது எப்பவுமே ஒரு கருத்து கணிப்புனா ஒண்ணு ஆளும் கட்சிக்கு ஃபேவரா இருக்கும், இல்ல எதிர்கட்சிக்கு ஃபேவரா இருக்கும். இப்படி ஏதோ ஒரு தீர்மானம் வந்துடும்ல சார். ஆனா இந்த முறை தேர்தல்ல இவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாம ஒரு குழப்ப நிலையை நீடித்துட்டு இருக்கு இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் முடிவுகள் எப்படி வருவதற்கு சாதகமாக இருக்கு? இல்லை, இந்த குழப்பத்துக்கு காரணம் குழப்பங்கிறத விட ஒரு தடுமாற்றத்துக்கு காரணம் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய வரவு. அது பல பேர் போல்ஸ்டர்ஸ் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது, இல்லைங்க இந்த தடவை தேர்தலை கணிக்கிறதே எங்களுக்கு சிரமமாக தான் இருக்குது, சில நேரத்தில் அது எது எப்படி போகணும்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்குது, முதல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் ஈஸியாக கணிக்க முடியும், இப்போ ஈஸியாக கணிக்க முடியலைங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு, யாருக்கு கொடுத்தாலும் அதை நம்ம பெருந்தன்மையை எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த தடவை வரும்போது ஒரு மாற்றுக் கட்சிகளுக்கு ஒரு பிரதானமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நம்மளுடைய இதுவரைக்கும் சர்வேஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய அனாலிசிஸில் உட்காந்து பார்க்கும்போதே விஜய் அவர்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரு 15 to 20%. இந்த தடவை ஒரு 25% மேலே போனாலும் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா அவங்க ஒரு 33-32% தாண்டி போகணும். அந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்துக்கு போனாங்கன்னா தான் அது அவங்க 40 போனாங்கன்னா தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். தனிப்பட்ட முறையில் ஒரு 30% போனாங்கன்னா கூட அவங்களுக்கு பெரிய சீட் கன்வர்ஷன்ஸ் தனியாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வராது. 25% வரைக்குமே ஒரு 3-4 தொகுதிகள் வரலாமே ஒழிய அதுக்கு மேலே வராது. ஒரு பிரதானமாக கன்சிடரபிளாக ஒரு டபுள் டிஜிட்டுக்கு மேலே சீட்டு வரணும்னாக்கா ஒரு 30% பக்கம் அவங்க கன்வெர்ட் பண்ணணும் பிரதானமான தொகுதிகளில். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு யூகம். யாருமே எல்லாமே ஒவ்வொரு யூகத்தின் அடிப்படையில், ஒவ்வொரு கணிப்புகளினுடைய அடிப்படையில், ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இன்னைக்கு பிரதானமாக விஜய் அவர்கள் ஒரு 40% வாங்கினா அவர் தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைக்கலாம். ஒரு 38%, 36% வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஜீரோன்னு நம்ம சொல்ல முடியாது. எதையுமே ப்ராபபிலிட்டி இருக்கலாம். ஆனா ரொம்ப கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் யாரும் அதை கணிக்கல. இது வரைக்கும் கணிச்சவங்க, அதாவது ப்ரீ போல் ஆகட்டும், போஸ்ட் போல் நமக்கு 29ஆம் தேதி தெரியும். போஸ்ட் போல் சர்வே வரும்போது அதுல மக்களுடைய மனநிலை எப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாக்காளர்களை நான் க்ளோஸாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாமே ரொம்ப ஓக்கலான வாக்காளர்கள், ரொம்ப லவுடான வாக்காளர்கள், ரொம்ப நாய்ஸியான வாக்காளர்கள். ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு இளந்தலைமுறைகளாக இருக்காங்க. பெரிய அளவுக்கு அவங்க சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு கோலேச்சி இருக்காங்க.
எப்பயுமே திமுக வந்து அது பெரிய அளவுக்கு இருக்கும், நாம் தமிழரும் அதில் இருந்தாங்க. அதை விட விஜய் அவர்களுடைய கட்சி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வார் ரூம் அது இதெல்லாம் பண்ணி இந்த தேர்தலில் யாருடைய சத்தத்தையும் விட தாவேகாவினுடைய சத்தம் வந்து அதிகமாக சமூக வெளியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வந்து இது ஒரு தீபாவளி, ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது பெரிய ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பு, ஒரு திருவிழாங்கிறது அந்த குழந்தைங்களை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே பல தீபாவளிகள் இருக்கும், அவங்க பார்த்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதே நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு, துருதுருப்பு, அந்த எதிர்பார்ப்பு ஒரு பண்டிகையை பற்றி நமக்கு வயசாக அதனுடைய அதே பண்டிகையை நம்ம கொண்டாடுவோம். ஆனால் அதனுடைய உத்வேகமும் ஆர்வமும் மிகுதியெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து அந்த கட்சி தேர்தலில் முதல் தடவையாக நிற்கிறனால அது வந்து பெரிய அளவுக்கு வந்து கட்டு கோப்பு இல்லாத கட்சி, அதாவது ஸ்ட்ரக்சர் இல்லாத கட்சின்னு சொன்னால் கூட ஒரு பொதுமக்கள் அதில் வரும்போது கூடுமான வரைக்கும் இளம் பெண்கள், இளம் வயது ஆண்கள் எல்லாம் வரும்போது என்னென்னா அவங்க பெரிய ஹைலி வோக்கல் இன் நேச்சர். எதாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு எல்லாமே வந்து படப்படன்னு பண்ணக்கூடிய ஆட்கள். அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுடைய நாய்ஸ், அவங்களுடைய ப்ரெசன்ஸ் தெரியுது. இப்போ இதே வந்து ஒரு அதிமுகவுக்கு வாக்களிச்சு வந்தீங்க, நான் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறேன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டு இது வரைக்கும் நான் ஒரு வீடியோவும் பார்த்தேன். திமுகவுலையும் அது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல், நாம் தமிழர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சல். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு நாய்ஸ் வந்து ரொம்ப சத்தமாக கேட்கறது வந்து பிரதானம். ஆனால் இவங்க 40% நெருங்கி தனிப்பட்ட கட்சி ஆட்சியை அமைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அதிசயம் அற்புதம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் அரசியலில் வரும்போது. அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இப்போ ஆட்சி அமைக்க நேரிட்டா எல்லாத்தினுடைய கணிப்பையும் மீறி அது வந்துச்சுன்னா உண்மையாலுமே அது வந்து ஒரு அதிசயம் அற்புதம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா யாருடைய கணிப்புக்கும் சிக்காத ஒரு கணிப்பு இது இல்ல. இப்போ அதாவது திமுக அதிமுக பிரதான கட்சியா இருக்கு இல்லையா, அவங்களுடைய வாக்கு சதவீதம் அந்த 30% அதை வந்து டேமேஜ் பண்றாரா விஜய் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்றாரு. இப்ப விஜய் அவர்கள் பொறுத்தவரை கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறாரா, இல்ல அதையும் தாண்டி ஆட்சி அமைக்கிறது இருக்கட்டும், கோர் ஓட் பேங்க் 2 பேருக்குமே இருக்கும்ல சார், அதை டேமேஜ் பண்ண முடியுதா விஜயால? இல்லை அதான் விஜய்க்கு வந்து இப்போ நீங்கள் போன தடவை வாக்கு சதவீதத்துக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து சற்று ஏறக்குறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,63,00,000 வாக்கு பதிவாயிருந்துச்சு. இந்த தடவை 4,93,00,000 பேலட், போஸ்டல் பேலட் எல்லாம் சேர்த்தி. ஸோ ஒரு 86% இந்த தடவை பதிவாயிருக்குது. இது வந்து போன தடவை 73.63% சொன்னாலும் அது இந்த தடவை அந்த எஸ்ஐஆர் நடந்ததையெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா 80.8% இந்த தேர்தலில் வாங்கினா அது போன தேர்தலில் வாங்கினா 73.63க்கு சமம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 86% நெருங்குது போஸ்டல் பேலட்டை சேர்த்தி. அப்போ இதை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5.2% வாக்கு வங்கி வந்து உயர்ந்திருக்கு 2021 விட. நம்மளுடைய தமிழக அரசியல் வரலாற்று டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களை தவிர 80-84 வாக்கு வங்கி உயர்ந்து ஆட்சியை தக்க வைக்கிறார். வேற யாருமே வந்து வாக்கு சதவீதம் போலான வாக்கு சதவீதம் உயர்ந்து யாருமே வந்து ஆட்சியை தக்க வைக்கல. அப்போ இப்போ 5.2% வாக்கு வந்து உயர்ந்திருக்கு. அதாவது எஸ்ஐஆர் எல்லாம் கணக்கெல்லாம் கழிச்சது போக 5.2. அப்ப இந்த 5.2ங்கிறது வந்து வாக்களிக்கிறாங்கன்னா இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான ஒரு வாக்களிப்பு தான். அப்ப அந்த மாற்றம் அப்படின்றது அது விஜய்க்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. அது கேரண்டி இல்ல. ஏன்னா அது வந்து நமக்கு மே 4ஆம் தேதி அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். வாக்கெல்லாம் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு 30 லட்சம் வாக்கு போன தடவைக்கு இந்த தடவைக்கு ஏறி இருக்குது. அப்ப 30 லட்சம் வாக்கும் வந்து இது புதுசா வந்திருக்கிற வாக்கு விஜய்க்குன்னு வச்சுக்கிட்டா கூட வந்து அது ஒரு 6%. இப்ப விஜய் வந்து இன்னைக்கு 15% வாங்குறாருன்னா 15 கழித்தல் 6 9% இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட இருந்து எடுக்கணும். 20% வாக்கு வாங்கினாருனாக்கா 14% எடுக்கணும். 25% வாக்கு வாங்குறாருன்னா 19% வந்து மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து எடுக்கணும். 30%னா 24% மற்ற கட்சியில இருந்து எடுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு போகும்போது அவருக்கு ஒரு 25% வரைக்கும் பிரதானமான சீட்டு கன்வெர்ட் ஆகாது. அவர் வாங்கினார்னாலும் அவருக்கு சீட்டு கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எப்ப நடக்கணும், அவர் 30% தொடும்போது, தமிழக தழுவிய அளவுல தொடும்போது சீட்டு கன்வெர்ட். கண்டிப்பா சார். அந்த 30% தொடணும்னா பிரதான கட்சியோட அந்த கோர் ஓட் பேங்க பிரிக்கணும் இல்லையா, அது பாசிபிளா அப்படின்ற கேள்வி இருக்கு. மக்களுக்கு வந்து இப்போ ஆட்சியாளர்கள் மேல வெறுப்பு வரும்போது கட்டாயமா பிரியும். அது
ம். அதாவது இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மேல வெறுப்பு இருக்கிறனால தான் 5.2% கூடுதலா வராங்க ம். வாக்களிக்கிறதுக்கு. அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எப்படி வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சு யாரும் ஆட்சியை தக்க வச்சது இல்லையோ அந்த மாதிரி வாக்கு சதவீதம் குறைஞ்சு தக்க வச்சிருக்காங்க. ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிக்குதுனாவே அது ஆட்சியாளர்கள் மேல பிடிக்காத ஒரு சூழ்நிலை தான். அப்போ இது எங்கிருந்து பிரிப்பாருங்கிறது தான். விஜய் வந்து இப்போ ஏன்னா இப்போ 30 லட்சம் வாக்கு தான் புதுசாக வர்ற வாக்கு, அது வந்து 6% தான். அதுக்கு மேலே அவர் எடுக்கக்கூடிய வாக்கு பூரா, நான் சொல்றது இந்த 30 லட்சமும் அவருக்கே விழுந்துட்டா கூட புதுசா வர்றது, மீதி அவர் எத்தனை சதவீதம் எடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய கட்சியில இருந்து தான் எடுத்தாகணும். அப்போ அவருடைய வாக்கு வங்கி அதிகமாக அதிகமாக மற்ற கட்சியில இருந்து பிரதானமா எடுப்பார். அப்போ இன்னைக்கு வந்து அந்த டிவிகே விசஸ் டிஎம்கே அந்த நரேட்டிவ் வந்து கரெக்டா செட் ஆயிருக்கா இந்த தேர்தல்ல? அதனோட பிரதிபலிப்பு தான் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதா கணிப்புல? அது வந்து தேர்தல் 4ஆம் தேதி கவுண்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அதிமுக இல்லாம திமுகவோ டிவிகேவோ தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வருதுன்னா அவர் செட் பண்ண நெரேட்டிவ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை இது வந்து அதிமுக திமுக தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வருதுன்னா அந்த நெரேட்டிவ் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் டிவிகேவும் ஏடிஎம்கேவும் வந்து டிஎம்கே 3வது இடத்துக்கு போனாலும் அந்த நெரேட்டிவ் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு வந்து இந்த பிரதானமான வாக்கை எங்கிருந்து எடுப்பாருன்னு பார்க்கும்போது இப்ப திமுகல இருந்து எடுப்பாரு, அதிமுகல இருந்து எடுப்பார். அப்ப அதிமுகல 1 எடுத்தா திமுகல 2 எடுப்பார். அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதிகமான வாக்கு வங்கி வந்து எதிர்ப்பலை காரணமாக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2021 தேர்தலில் 159 சீட்டு திமுக ஜெயிக்கிறாங்க. அதுல வந்து நீங்க 42 சீட்டை கழிச்சிட்டீங்கன்னாக்கா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப அந்த 42 சீட்டினுடைய வாக்கு வித்தியாசம் மட்டும், வெற்றி மார்ஜின் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,88,830 வாக்கு. அப்போ இதில் பாதிக்கு பாதி இப்போ அதிமுக சைடில் போகுது, இல்லை அதை விட ஜாஸ்தியாக திமுகலேருந்து அவர் வெளியே எடுக்கிறாரு அப்படின்னா இது ஃப்ளிப் ஆகும். அப்படியே திமுகவுக்கு போனது அதிமுகவுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா போன தடவை வந்து 30,000 வாக்குக்கு கீழே சற்று ஏறக்குறைய 185 தொகுதிகளுக்கு மேலே வாக்கு வித்தியாசத்தில் இருக்குது. அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் இரண்டாவது வந்த வேட்பாளர்களுக்கும் ஒரு இந்த முறை அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகை, சீமான் அவர்களும் எவ்வளவு எடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அவருடைய வாக்கு வங்கியிலிருந்து ஏதாவது சேதாரமாகுதா, இல்ல சீமான் அவர்கள் ஏதாவது கூடுதலா எடுக்கிறாரா, அதையெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவுல இருந்து எடுக்கிறத விட திமுகவுல அதிகமா எடுத்தாரு அப்படின்னாக்கா அது அதிமுகவுக்கு சாதகமா போகும். திமுகல இருந்து எடுக்கிறத விட அதிமுகவுல இருந்து அதிகமா எடுத்தாருன்னாக்கா திமுகவுக்கு சாதகமா மாறும். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் விஜய் அவர்கள் ஒரு 35% தாண்டாம 35% தாண்டி போறாருன்னா அது அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா முடியும். சரி, இப்போ விஜய் வந்து ஓட்டு பிரிக்கிறாரு சார். சரி, விஜயை தவிர்த்து, அதாவது இப்ப நீங்க சொன்னது போல ஒரு 20% மேல எடுத்துட்டாரு, 25% எடுத்துட்டாரு, ஆனா ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னா அந்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி அதிமுக பக்கம் போகுமா இல்ல திமுக பக்கம் போகுமா? என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் அதிமுக பக்கம் போகும். திமுக வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க இப்ப விஜய் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க வாக்காளர்கள்னு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில இளம் தலைமுறையினர், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதுக்கு மேல உள்ளவங்க இருக்க மாட்டாங்க சார். ஒரு 90% இருக்க மாட்டாங்க, 10% இருக்கலாம். சரி, இளைஞர்கள், மத்த பெண்கள் இருப்பாங்க. அடுத்தது அவரே வந்து ஒரு சிறுபான்மையினரா இருக்காரு. இவர் வந்து சிறுபான்மையினர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது டிஎம்கே பக்கமும் பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல அதுதான் இப்ப என்னன்னா அதிமுக பக்கம் கிடையாது. அப்ப சிறுபான்மையினரை வந்து விஜய் அவர்கள் எடுக்கணும்னா எங்க இருந்து எடுத்தாகணும்? டிஎம்கேல. அதைத்தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 விஜய் எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கினாலும் அதுல 80% வாக்கு வங்கி இந்த 4 பேர் தான் இருப்பாங்க. இளைஞர்கள், மகளிர், எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி. அது 20 வாங்கினாலும் சரி, 30 வாங்கினாலும் சரி, 40 வாங்கினாலும் பிரதானமான வாக்கு வங்கி இந்த 4 தான். மீதி இருப்பாங்க. ஆனா இந்த பிரதானமா 80% வாக்கு வங்கி இந்த 4 பக்கெட். அப்ப இந்த பக்கெட், இந்த 4 பேர்த்த யார் அதிகமா வச்சிருக்காங்க? திமுக வச்சிருக்கா, அதிமுக வச்சிருக்கா? திமுக. அப்ப அதிகமா அவர் எங்கிருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னா அங்கிருந்து தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் சொன்னேன், நான் போன தடவை தேர்தலில் 42 சீட்டு வெறும் 1,89,000 வாக்குல தான் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தது கூட்டணி. அப்போ இந்த 1,89,90 வச்சிங்கன்னா கூட ஒரு பாதிக்கு பாதினா கூட ஒரு 85,000 ஓட்டை நீங்க இப்படி மாத்தி போட்டீங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகமா முடியும். புரியுதா இல்லையா நான் சொல்றது?
அதோட போன தடவை திமுக 188 சீட் உதயசூரியன்ல நிக்கிறாங்க, 133 சீட்டு ஜெயிக்கிறாங்க. எப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம். அந்த ஆன்டி இன்கம்பன்சியில 30,000 போராட்டத்துக்கு மேல சொல்லப்படுது எண்ணிக்கை. குறிப்பா ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதா அம்மையாரனுடைய மரணம், அது காரணமா வந்த சந்தேகங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை, ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கு அப்புறமும் கூட 10 வருஷம் ஒரு ஆட்சி இருக்குன்னா எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பார்க்க. அதுக்கப்புறம் கூட 188ல் 133 வந்து திமுக ஜெயிக்குது. அப்போ இது சதவீதம் பார்த்தீங்கன்னா 70.74%. இப்போ 175 சீட் நிற்கிறாங்க திமுக. இதில் தனிப்பட்ட கட்சி ஆட்சி அமைக்கணும்னா 118 சீட்டு வேணும். அப்போ இந்த 118 வேணும்னா 67% கன்வர்ஷன் கிடைக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா இல்லையா? இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த 5.2% வாக்கு ஏறினது. அப்ப அந்த அளவுக்கு அந்த 5.2% ஏறுற அளவுக்கு இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது, அவங்களுக்கு சாதகமா இருக்கும் போதே அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு 70.74% போது, இன்னைக்கு அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ல இருக்கும்போது 67% தொட முடியுமா கன்வர்ஷன் ரேட்டு? எப்படியா இருந்தாலும் திமுக காணா போயிடும் இந்த தேர்தல்ல. காணா போகும்னு சொல்லல நான். அவங்க ஆட்சியை இழக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்படியே ஆட்சி இழந்தாலும் ஒண்ணு எதிர்கட்சியா இருக்கும்ல, அந்த பாசிபிலிட்டியும் அதிமுகவுக்கு அதிகம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அப்போ டிஎம்கே எந்த ஒரு இதுலயுமே இல்லாம ஃபேக்டர்லயுமே இல்லாம போயிடும்ல. இல்ல, நீங்க தாவேகா வந்து 25% கீழே 30க்கு போனா அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கன்வர்ஷன் கிடைக்குது. 30% போகாம 25க்குள்ளாரையே அவங்க இருக்காங்கன்னா, அவங்க இந்த 2 பேர்த்துல எந்தெந்த தொகுதியில யார் யார் ஜெயிக்கிறதுங்கிறத நிர்ணயிப்பாங்களே ஒளி அவங்க பிரதானமா ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியை மாத்தி போடுவாங்க. அதுதான் என்னுடைய பார்வை. சரி, இப்ப தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அது வந்து பாத்தீங்கன்னா 30% விஜய் கிராஸ் பண்ணணும். பண்ணாதான் அந்த பண்ணினார்னா அவருக்கு வந்து பிரதானமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 to 60 சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சதவீதத்தை ரீச் பண்ணும்போது 30+. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக எல்லாமே இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10-15 சீட் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட யாருமே தனிப்பட்ட முறையில போக முடியாது. அந்த சூழ்நிலையில ஒரு தொங்கு சட்டசபை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்போ வரும்னா விஜய் அவர்கள் 30% மேல ரீச் பண்ணி அவர் வந்து ஒரு 40 to 60 சீட் எடுக்கணும். சார், அப்படியே எடுத்தாலும் விஜய் யார் பக்கம் சாய்வார் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல சார். இப்ப இந்த தேர்தலில் விஜய் யாரை எதிர்த்து அரசியல் கடம் கண்டாரு? திமுகவை. அப்ப அவர் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு பறித்து மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப அதுக்கு பிரதானமான வாய்ப்பு இல்லை. திமுக ஆல்ரெடி ரூல்ட் அவுட். ஏன்னா அவர் விஜயனுடைய பிரச்சாரத்தை வச்சு. அப்ப விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஜெயிச்சு திருப்பி போய் நான் திமுகவுக்கே ஆதரவு கொடுக்குறேன்னா அவர்களுடைய ஆதரவாளர்கள் விஜய் ஒத்துப்பாங்களா முதல்ல? ஏன்னா அவர் வந்து கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கூட கூட்டணி போலாமான்னு அவங்க மீட்டிங் போட்டாங்க. திமுக கூட மீட்டிங் கூட்டணிக்கு போலாமான்னு போடல. அப்படி போட்டிருந்தாங்கன்னா இல்லைங்க அங்கே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க மீட்டிங் போட்டது எப்போ மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளார நம்ம போலாமான்னு தான் கேட்டாங்க. அப்போ அதுல ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தொங்கு சட்டசபைன்னு ஒன்று வரக்கூடிய பட்சத்தில் விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா அதை அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் வந்து பிரதானமாக வந்து எதிர் அணிக்கு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு தான் அவர் இதுவரைக்கும் செஞ்ச அரசியலும் அவர் பேசின அரசியலையும் வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதிமுகவை பெருசு அளவுக்கு அவர் எதிர்க்கல. கடைசி நாள் தான் வந்து அவரை பத்தி பேசிட்டு போனாரே ஒழிய வேற எங்கேயுமே பெரிய அளவுக்கு மற்றும் பலர்னு கடந்துட்டு போயிட்டார். ஆனா திமுகவை தான் அவர் வச்சு செஞ்சது பூரா திமுகவை தான் செஞ்சார். அப்ப நீங்க கூட கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த பட்சம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரி, இப்போ சீமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரும் ஒரு மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு பாதையை நிர்ணயித்து பயணித்து வந்தாரு. இந்த தேர்தல்ல மிக எழுச்சி அதிகமாக இருந்தது. இந்த தேர்தல் அவருக்கு கொடுக்க போகும் அந்த ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது சார்? களம் என்ன சொல்லுது? சீமான் அவர்களை விட சீமான் அவர்கள் கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போகுதுங்கிறத ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறதுல நான் ஒரு ஆள். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்று அரசியல் சிந்தனையை வந்து முன் வச்சு செய்யக்கூடியவங்க பெரிய அளவுக்கு மக்கள் நலன் அரசியலை வந்து முன்னிலைப்படுத்தி சுற்றுச்சூழலியலை முன்னிலைப்படுத்தி ஒரு வெறும் இது வந்து ஆட்சியாளர்கள் மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு அடிப்படையான அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுல பெரிய முனைப்போடு இருக்கிறாரு. அந்த மாதிரி கட்சி அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு தகுந்த சப்போர்ட் கிடைச்சதுன்னா அது நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு தமிழகத்துக்கு நல்லது.
இப்போ எம்எல்ஏக்களா வந்து ஜெயிச்சு வந்து அவங்க நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்குமானா அது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அந்த பார்வை இல்லை. சரி, இப்போ பல பேர் சொல்றாங்க அந்த 8% தக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, இது நீங்க சில பேர் தாண்டலாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது வந்து சட்டசபைக்கு நீங்க தேர்தல்ல பார்க்கணும். போன சட்டசபை தேர்தலில் அவர் 6.6% வாங்குறார். பாராளுமன்ற தேர்தலில் 8.2% வாங்குறார். ஸோ போன தடவை அவர் வாங்கின அந்த 6.6 விடவே இந்த தடவை கூடுதலா வாங்கினார்னவே அது வந்து அவருக்கு அருமையான ரெகக்னிஷன். மக்கள் வந்து அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த மாற்று அரசியல், மாற்று சிந்தனை, இதையெல்லாம் வந்து ஆதரிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்கங்கிறது ஒரு அடையாளம் அது. ஸோ அந்த மாதிரி வந்து சீமானவர்கள் அந்த வாக்கு வங்கி, அவருடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டாலோ, இதுக்கு மேல அவருக்கு வாக்கு கிடைச்சாலோ, அவரு இந்த இவ்வளவு பெரிய பேரலையில வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து வாக்குக்கு எங்கேயும் காசு கொடுக்கல. டிவிகே சைட்ல இருந்து கூட காசு சில தொகுதியில கொடுத்துருக்காங்கிற தகவல் வரும். எந்த இடத்துல இலவச அண்டா குண்டா எல்லாம் கொடுக்கல. அதுவும் தாவேகா சைட்ல இருந்து கொடுத்து அதெல்லாம் பிடிச்சி கொடுத்தது, அதெல்லாம் போட்டோ எடுத்து பெரிய அளவுக்கு வெளியே வந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். நான் இந்த இலவசம் கொடுக்குறேன், அந்த இலவசம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்கல. அது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தாவேக்கால் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றணும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் கோடி வேணும் வருஷத்துக்கு. அதிமுக திமுக கொடுத்த இலவசங்களை விட இவங்க கொடுத்த இலவசங்கள் ஜாஸ்தி. அப்போ இது எல்லாம் வந்து ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி வச்சு முன் வச்சது வந்து சீமானவர்கள். அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி தக்க வச்சுக்கிட்டாலோ இல்லை அதிகமானாலோ அது தமிழக அரசியலுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். சார், காரைக்குடியில் பாசிபிலிட்டி எப்படி இருக்கு சார் சீமானுக்கு? இது வந்து விஜய் வந்து ஒரு டைலாக் சொன்னார் பாருங்க, கல்லாப்பட்டி காங்கிரஸ் அங்க இருக்கு, உண்மையான காங்கிரஸ் எங்க கிட்ட இருக்கு ஒரு டைலாக் சொன்ன மாதிரி சமீபமா கூட வீடியோ எல்லாம் எடுத்து கூட போட்டிருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளருடைய அப்பா, அவருடைய நண்பர் வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவர். அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களெல்லாம் ஃபோன் பண்ணி நம்மளே ஆதரவு வந்து தம்பிக்கு தான் தாவேகா வேட்பாளருக்கு தான் கொடுக்குறோம், அவருக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்கணுங்கிறாரு. அதுல ஒரு சுயேட்சை வேட்பாளர் சொல்றாரு, சார் போன தடவை சுயேட்சையில வாங்கினதே அதிகமா வாங்கினதே நான் தான், நான் எப்படி மக்களை விட்டுட்டு இல்லை நீங்க வாபஸ் எல்லாம் வாங்க வேண்டாம், நீங்க அப்படியே நீங்க போட்டி போடுங்க, ஆனா அந்த வாக்க பூரா நம்ம கிட்ட மடைமாற்றி விடுங்க. இன்னொரு வேட்பாளர்கிட்ட சொல்லும் போது இல்ல நீங்க வந்து வாபஸும் வாங்கணும், எங்க கிட்ட வந்து நீங்க வேலையும் பார்க்கணும், உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து காங்கிரஸ் உள்ளடி வேலை பார்த்துருக்குது இப்போ. அப்ப இதுவும் வந்து அங்க வந்து நடக்குது. அப்ப இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு சீமானுக்கும் இருந்த போட்டி இப்ப அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் அமமுகவும் ஒண்ணு சேரும் போதும் அவங்க பலம் பெறாங்க. அப்ப இந்த தொகுதி வந்து இந்த மாதிரி இப்போ காங்கிரஸினுடைய ஓட்ட பூரா என்ன பண்றாங்க, அங்கிருந்து எடுத்து தாவேகாக்கு கொடுத்துறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. அது நடந்ததா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து சீமான் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அந்த தொகுதியில் இருக்குங்கிறத பல தடவை நானே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்குங்கிறது என்னுடைய. யாருக்கும் டஃப் ஃபைட் இருக்கும். சீமான் அவர்களுக்கும் இந்த 3 பேர்த்துக்குமே காங்கிரஸை தவிர அமமுக, டிவிகே, நாத்தாக்கா இந்த 3 பேர்த்துக்கும் ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். ஏன்னா ஒரு வாக்கு வங்கியினுடைய அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிளஸ் அண்ணாடிஎம்கே அதிகமா இருக்காங்க. தாவேகா வந்து காங்கிரஸ்னுடைய உள்ளடியினால அந்த காங்கிரஸ் வாக்க பூரா இவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவர் பலமானவரா மாறுறாரு. சோ அப்ப வந்து இந்த 3 பேர்த்துக்கும் உள்ளார ஒரு டஃப் ஃபைட்டாமோ காங்கிரஸ் வீக் ஆயிடுவாங்க தனிப்பட்ட முறையில். ஒரு நூல் நிலையில் ஜெயிக்கக்கூடிய அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. முதல்ல பிரதானமாவே இருந்துச்சு சீமான் அவர்களுக்கு. இப்ப வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் உள்ளடி வேலையெல்லாம் நடந்தனால கொஞ்சம் இழுபறி நிலைமை மாதிரி தான் தோணுது. சார், அந்த தேர்தல் நேரத்துல டிவிகே வேட்பாளரும் சீமானவர்களும் ஒரு சந்திப்பு ஒன்று பரிமாறிக்கொண்டாங்க இல்லையா, அதனால ஏதாவது தேர்தல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வந்து ஒரு ஆரோக்கியமான இதுன்னு தான் பாக்குறேன். யாரா இருந்தாலும் வேட்பாளர்கள் நமக்கு அரசியல் கருத்தியல் ரீதியா சண்டை போடுங்க. ஒருத்தர் நேருக்கு நேரு பார்க்கும்போது ஒரு அரவணைச்சு ஒரு நட்பு பாராட்டுறது, ஒரு பரஸ்பர அன்பை பரிமாறிக்கிறது வந்து ஒரு நாகரிகமான அரசியல், வரவேற்கக்கூடிய அரசியல்னு நான் பாக்குறேன். அது அந்த வகையில் அந்த 2 வேட்பாளர்களுக்குமே நம்மளுடைய பாராட்டு. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தாவேகாவுடைய வேட்பாளர் அவர்களுக்கும் 2 பேருமே வந்து நம்ம பாராட்டுறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நீ உனக்கு நான் தான் எதிரி, நான் உனக்கு நீ தான் எதிரிங்கிற அளவுக்கு இல்லாமல் 2 பேரும் ஒரு பரஸ்பர அன்பு, அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும். எல்லா வேட்பாளர்களும், எல்லா கட்சியும், எல்லா ஆதரவாளர்களும் இந்த மனநிலையில் இருக்கணும். தேர்தல்ங்கிறது அது தேர்தல். இப்போ எப்படி கிரிக்கெட் பார்க்குறோம், கிரிக்கெட்டில் நல்லா விளையாடுறவங்களுக்கு கை தட்டுறோம், நல்லா விளையாடலன்னா என்னையா இப்படி விளையாடுறேன்னு திட்டுறோம். அது அந்த விளையாட்டோட முடிஞ்சு போச்சு. அந்த தனிப்பட்ட விளையாட்டு வீரர் மேல வெறுப்பு வந்துடக்கூடாது. அப்படிதான் நான் பாக்குறேன்.
சரி, இப்போ எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், தலைநகர்லயே இருக்காங்க. தேர்தல் முடிந்தும் எடப்பாடிக்கு அவரும் வந்து கிளம்பி போகல. ஏன் சார் இது இப்படி ஒரு கலந்தாய்வு அவங்களுக்குள்ள ரகசியம் நடந்துட்டு இருக்குன்னா என்ன ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றத பத்தியா, இல்ல ஏதாவது பயத்துல இருக்காங்களா? இல்ல பயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது. அப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எது எது எப்படி எப்படி நடக்கணும், இப்போ நமக்கே வந்து யார் ஜெயிப்பாங்க என்ன ஜெயிப்பாங்க என்ன எதுங்கிறது இருக்கும்போது அவங்களும் இந்த நிகழ்வுல இருப்பாங்க. என்ன நடந்தா என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பூரா அவங்க தயாராகணும். அப்போ 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கக்கூடாது. அது எந்த அரசியல்வாதிக்கும் அழகல்ல. அப்போ வந்து அவங்க வந்து என்னென்ன அவங்க சினாரியோ பிளானிங் பண்ணுவாங்க. யார் யார் எது எந்தெந்தெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஏ நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை, பி நடந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை, சி நடந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது பூரா அவங்க வந்து ஒரு சினாரியோ பிளானிங்கில் இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பிளானிங் ப்ராசஸ் அது. ஸோ அப்போ அதில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் எல்லாம் போன மாதிரி கூட தகவல் வந்துச்சு. அவர் சார் போகிறதா இருந்தது, ஆனால் கேன்சல் ஆயிடுச்சு. உதயநிதி மட்டும் அவர் மட்டும் துபாய் போயிருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் அவங்க இருக்காங்கன்னா இது வந்து ஒரு கட்சி தலைவர்களாக அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய பணி. ஒரு போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்குதுங்கிறத அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேசணும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. ஏன்னா வெறும் அவங்க சர்வே மட்டும் நம்பி இருக்க முடியாது. அவங்க டீட்டெயில்டாக அவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணணும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஆளுங்கட்சி அவங்களுக்கு வந்து ஒரு ஐபி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ஐபி வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணுங்கிறதுனால அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் செய்திகள் சேகரிப்பாங்க. இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் இருக்குது. அப்புறம் கட்சியில் வந்து யார் சரியாக வேலை செஞ்சாங்க, யார் சரியாக வேலை செய்யலை, எந்த தொகுதி எப்படி போச்சு, எந்த தொகுதி சிறப்பாக போச்சு, அப்போ எதெல்லாம் வந்து இந்த தேர்தலுக்கு பிந்தைய ரிசல்ட்டுக்கு பிந்தைய கட்சியினுடைய கட்டமைப்பில் எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் மாற்றணும், யார் யாரை வந்து பாராட்டப்பட வேண்டிய நபர்கள் யார், அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எப்படி, இல்லை ஏற்கனவே சரியாக வேலை பார்க்காம உள்ளடி பண்ணவங்க யார் யார், மற்ற எதிர்கட்சி கூட கையெழுத்து ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கை கோத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுனாங்கிறது பூரா இப்போ தகவல்கள் வரும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் அவங்களுக்கு கிடைக்க கிடைக்க அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை அவங்க ரெடி ஆக்கி வச்சிட்ருப்பாங்க. அது இந்த 4ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. சார் தேர்தல் முடிந்த பிறகு சில ரீல்ஸ் வைரல் ஆயிட்டு வருது இல்லை சார்? அதாவது டிஎம்கே தந்தை வந்து டிஎம்கேவா இருக்காரு, அவங்களுடைய மகள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க. ஸோ வந்து அதை இந்த ரீல்ஸ் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது டிஎம்கேவினுடைய ஓட்டுக்களை தான் விஜய் பிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல ரீல்ஸ்கள் வெளிப்படுத்துது. இது உண்மைத்தன்மையாக தான் களத்திலையும் எதிரொலிச்சிருக்குமா, இல்லை அது ரீல்ஸ்க்காக போடப்பட்டதுன்னு நம்ம கடந்து போகலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்காவுடைய ஓட்டர்ஸ் வந்து வெரி லவுடு. அவங்க வந்து ரொம்ப வந்து பிரதானமாக தங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய, ஆனால் அவங்களுடைய ஓட்டர்ஸ் ஏஜ் குரூப்பும் அந்த மாதிரி. அது மட்டும் நான் வச்சு சொல்கிறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கு பின்னாடி யார் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு பிரதானமாக வாக்கு விழுந்துச்சுன்னா அந்த வாக்காளர்கள்லாம் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டாங்கங்கிறதுல தான் அந்த பதில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஒரு 35% தாண்டாமல் ஒரு 25க்குள்ளார 26க்குள்ளார நிற்கிறது நேர்ந்துச்சுன்னா அது வந்து யார் யாரெல்லாம் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி போன தேர்தலில் யாருக்கு அவங்க வாக்களிச்சாங்க, திமுக கூட்டணிக்கா அதிமுக கூட்டணிக்குங்கிறதுல தான் அந்த பதில் இருக்கு. இல்லை விஜய் அவர்கள் வந்து 35% தாண்டி மேலே போறாருன்னா அவர் யாருக்கு போட்டிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவங்க சீட் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து இது ரீல்ஸ் போடுறது நான் தான் சொன்னேன். இப்போ இன்னைக்கு அதிமுக காரங்க யாராவது ஓட்டு போட்டு வந்து ரீல்ஸ் போடுற அளவுக்கு யாராவது அங்கே இருக்காங்க? இல்லை. அப்போ அதனால வந்து அங்கே வந்து போடுறல யாருமே அவங்க போடலன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், அதான் சொன்னேன், இந்த சோஷியல் மீடியாவில் நாய்ஸ் அதிகமாக பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்க்கும்போது தாவேக்காவில் அதிகமான நாய்ஸ். குறிப்பா டிவிகே வந்து பாத்தீங்கன்னா தலைநகரில் தான் வந்து அதிகமாக படையெடுத்திருக்காங்க. முக்கிய வேட்பாளர்கள் எல்லாம் இங்க களம் இறக்கிருக்காங்க. டிஎம்கே கோட்டையை உடைக்கணும் அப்படின்றது டார்கெட்டா, இல்ல தலைநகர்ல தான் வெற்றியை ஈஸியா கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு டார்கெட்டா, எதை நோக்கி அவங்க அந்த பயணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஓட்டர் செக்மெண்ட் வந்து சிட்டியில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து நம்ம போராடுறது வந்து ஈஸி. அதோட வந்து இங்கே எல்லாருமே அஃபிஷியல் பேரர்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்றுனா டக்குன்னு ஒன்று சேரணும் பண்ணணுங்கிறனால அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தாங்கன்னா சென்னையில் 16 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கிங்களா, அதில் யார் எங்கே நின்னாலும் ஒரு இடத்துக்கு வாங்கினா உடனே டக்குன்னு போயிடலாம் ஒரு மணி நேரத்தில். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பெரம்பலூரில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நிற்கிறார், அவர் எப்படி இங்கே வருவார்? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ் மேட்டர்ஸும் இருக்குது.
சிட்டியில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து வாக்கு கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அந்த 2 காரணங்களால தான் அவங்க இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்டமை வச்சு பார்க்கும்போது இப்போ எல்லா இடத்துலையும் அவருக்கு வாக்கு இருக்கும். பிரதானமாக பார்க்க போனோம்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும், சிட்டியில் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களையும் இருக்கும். ஆனால் வெற்றி பெற அளவுக்கு இருக்குமாங்கிறது தான் கேள்வி. சார், பெரம்பூர் திருச்சி கிழக்கு விஜய்க்கு எது சாதகமாக இருக்கும் இது 2ல? இல்லை, இப்போ அவங்க சொல்றது பூராமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூர் 2மே சாதகமாக இருக்கலாம், இல்லை பெரம்பூர் வந்து கொஞ்சம் ஜெயிக்கலாம், இல்லை வந்து திருச்சி கிழக்கு வந்து கொஞ்சம் பாதகமாக இருக்குங்கிற மாதிரி தகவல் வருது. பட் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாமே. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி மகாலட்சுமி.